ஹலோ நான் அப்துல்லா. சரி இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம், டவுரி ப்ராஹிபிஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், இது தமிழ் என்னன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம். இது இந்த ஆக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வரதட்சணை இந்தியாவுக்குள்ள வச்சு பார்ப்போம். மிடில் பீரியடில் தான் பொண்ணு இன்னொரு வீட்டில் இண்டிவிஜுவலாக சுதந்திரமாக இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதுதான் காலப்போக்கில் வரதட்சணை ஆகி பிரிட்டிஷ் பீரியடில் அது மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. சரி வாங்க நம்ம டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் பற்றி போவோம். டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 வந்துச்சு. இது வரதட்சணை வாங்கினாலும் கொடுத்தாலும், வாங்குறதுக்காக தூண்டினாலும் கொடுக்குறத தூண்டினாலும் செக்ஷன் 3 படி 5 years வரையும் ஜெயிலு, 10,000 50,000 வரையும் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வரதட்சணை வாங்குறதுக்காக டிமாண்ட் பண்ணுறாலும் கொடுக்குறதுக்காக டிமாண்ட் பண்ணாலும் அது 6 to 2 years ஜெயிலு. அதுக்கப்புறம் 10,000 வரையும் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அது செக்ஷன் 4 சொல்லியிருக்காங்க. வரதட்சணை தான் பொண்ணு அல்லது மகனை இந்த மாதிரி மணி தரோம், ஷேர் ப்ராப்பர்ட்டி ஷேரில் பாதி இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாலும் 6 monthsலேருந்து 2 years வரையும் ஜெயிலு, 50,000 வரையும் ஃபைன் இருக்குது. செக்ஷன் 4A சொல்லியிருக்காங்க. டவுரி வாங்குறதுக்காகவோ இல்லை கொடுக்குறதா அக்ரிமெண்ட் போட்டாலும் செக்ஷன் 5 படி அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. இது எந்தெந்த அஃபென்ஸில் வருதுன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸு, நான் பைலபிள் அஃபென்ஸு, நான் கவுண்டபிள் அஃபென்ஸில் வருது. காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் போலீஸ் வாரண்ட்டே இல்லாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் பைலபிள் அஃபென்ஸ்னால் பைலே கிடைக்காது. கவுண்டபிள் அஃபென்ஸ்னால் இது காம்ப்ரமைஸே, கோர்ட் காம்ப்ரமைஸே ஆகாது. ஈவன் நீ கேஸ் போட்டவங்க கூட வாபஸ் வாங்க முடியாது. கோர்ட்டு தான் நீங்கள் நிரபராதியாக குற்றவாளியான்னு சொல்லும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எம்பவரிங் நாலேஜ், என்ஃபோர்சிங் ஜஸ்டிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.